சில நிமிடங்கள் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். God is good. We praise you, we honor you, we magnify you. உமக்கே ஆராதனை, உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே உரிய கணத்தை, உமக்கே உரிய ஆராதனையை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், நீர் சாரோனின் ரோஜா, நீர் 10,000ங்களில் சிறந்தவர். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. தாயும் தகப்பனை காட்டிலும், ராஜாக்களை காட்டிலும், பிரபுக்களை காட்டிலும் நீர் பெரியவர், 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 பெரியவர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் சொல்லட்டும், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆரோன் குடும்பத்தார் சொல்லட்டும், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். அவர் நெருக்கத்தில் என் சத்தத்தை கேட்டு விசாலத்தில் நம்மை வைத்து அழகு பார்க்கிறவர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மை விசாலத்தில் அழகு பார்க்கிறவர், விசாலத்தில் அழகு பார்க்கிறவர். He will take you to a broad place, a broad place. உங்களை விசாலமான இடத்திற்கு என் இயேசு கொண்டு போவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் பயப்படேன். சாகக்கூடிய மனிதர்கள் என்னை என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு சகாயர். என் சத்துருக்கள் மேல் நான் வெற்றியோடு என் கண்களை ஏறெடுப்பேன். பிரபுக்களையும் ராஜாக்களையும் மனிதர்களையும் நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை சுற்றிலும் வளைந்தார்கள், என்னை சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்தில் நான் அவர்களை சங்கரித்து போட்டேன். உங்களை வளைந்து கொண்டவர் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டார்கள், ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் நான் எழுந்து நின்றபோது கர்த்தர் அவர்களை சங்கரித்து போட்டார். என்னை விழும்படி தள்ளினார்கள், உன்னை விழும்படி தள்ளினார்கள், ஆனால் கர்த்தரோ உங்கள் தலையை உங்கள் சத்துருக்களுக்கு மேல உயர்த்தி அழகு பார்த்தாரே. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. விழும்படி தள்ளினார்கள், ஆனால் தள்ளினவர்கள் விழுந்தார்கள், ஆனால் உன்னையோ கர்த்தர் நிறுத்தினாரே. உளையான சேற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். அவர் என் சத்தத்தை கேட்டு என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல நிறுத்தி என் நடைகளை உறுதிப்படுத்தி என் நாவில் எனக்கு ஒரு புது பாட்டை தந்தாரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். கர்த்தர் எனக்கு பலன், கர்த்தர் எனக்கு கேடகம், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். நான் ஆனந்த பலிகளை செலுத்தி வெற்றியின் சத்தத்தை உயர்த்துவேன். நீதிமான்களின் கூடாரத்தில், நீதிமான்களின் கூடாரத்தில், நீதிமான்களின் கூடாரத்தில், நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல், வெற்றி குரல் கேட்க வேண்டிய அடுத்த ஒரு பொற்காலம் வருகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று உங்கள் நாவு பறைசாற்றும். The Lord has done great things, the Lord has done great things, the Lord has done great things. கர்த்தருடைய வலது கை உங்களுக்கு பராக்கிரமம் செய்திருக்கிறது. கர்த்தருடைய வலது கை உங்களுக்கு பராக்கிரமம் செய்திருக்கிறது. கர்த்தருடைய வலது கை பெரிய காரியங்களை செய்திருக்கிறது. நீங்கள் சாக மாட்டீர்கள். நீங்கள் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பீர்கள். You will not die, you will not die, but you will live, you will live, you will live, and you will recount the deeds of the Lord. கர்த்தருடைய மகத்துவங்களை நீங்கள் பறைசாற்றுவீர்கள். முற்றிலும் உங்களை முடிக்க நினைத்தார்கள், ஆனால் கர்த்தர் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்காமல் இந்த நாள் வரைக்கும் அவர் சமூகத்தில் நிற்கச் செய்தாரே. உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ரட்சித்ததற்காய் கர்த்தரை துதியுங்கள். தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக கர்த்தர் மாற்றினாரே, அதற்காக கர்த்தரை துதியுங்கள். இது கர்த்தரால் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று,
இது கர்த்தராலே ஆயிற்று. இது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. This is marvelous to our eyes. இது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஹalleluya. கர்த்தர் செய்த காரியங்கள் பலத்தது. நீங்கள் களி கூறுவீர்கள். உங்க துக்க நாட்கள் முடிந்து போய்டும். ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே. இப்பொழுதும் எங்களுக்கு நீர் வெற்றியை தாரும். ரட்சியும் கர்த்தாவே, இப்பொழுதும் நீர் எங்களுக்கு வெற்றியை தாரும். கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் வந்திருக்கிறபடினால், கர்த்தருடைய வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறபடினால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை தூக்கி நிறுத்துவார், வார்த்தை அனுப்பி அழிவின் குழியிலிருந்து உங்களை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிப்பார், விடுவிப்பார், விடுவிப்பார். அவர் தன்னுடைய பிரகாசத்தை உன்மேல அளித்து உன்னை கர்த்தர் தம்முடைய கொண்டாட்டத்தினால நிரப்புவார். மீண்டும் நீங்கள் பலிபீடத்திற்கு வந்து ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவீர்கள். சங்கீதக்காரனோடு சேர்ந்து என் பகைஞரும் என் எதிராளிகளும் என் மாமிசத்தை பட்சிக்க வருகையில் நீங்க விழமாட்டீங்க, அவர்களே இடறி விழுவார்கள். கர்த்தரோ உங்கள் தலையை சத்துருக்களுக்கு மேல உயர்த்தி அழகு பார்ப்பார், அழகு பார்ப்பார், கைவிட மாட்டார். கமான், வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா சேனைகளையும் கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இத்தனை மகத்தான காரியங்களை செய்தாரே, கர்த்தரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதக்காரன் தேவாலயத்தை வாஞ்சித்தான். உங்க சமூகம் எவ்வளவு இன்பமானது, உங்க சமூகம் எவ்வளவு மேன்மையானது, உங்க சமூகத்தில் வருவது எத்தனை மகத்தானது. கர்த்தர் பெரியவர். உலகத்தில் இருக்கும் 1000 நாளை பார்க்கிலும் உங்க வீட்டில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. என் ஆத்துமா உமக்காக இயங்குகிறது, உங்க பிராகாரங்களுக்காக இயங்குகிறது. My flesh cry out for the living God. ஜீவிக்கிற தேவனுக்காய் என் மாமிசம் கதறி கூப்பிடுகிறது. கர்த்தருடைய வீட்டிலே வாசம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பார்கள். அவங்க கர்த்தருடைய பலன் அவங்க கூட இருக்கும். அவங்க இதயங்களை கர்த்தர் உயர்த்துவார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீ பயப்படாதிருப்பாய். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் பாதுகாப்பு உன்னோடு இருக்கும். அவர் பிரசன்னமும் கூட இருக்கும். நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள், வெற்றியின் மேல் வெற்றி அடைவீர்கள். அடுத்த உயரங்களை நிச்சயமாய் காண்பீர்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் சீயோனில் கர்த்தரின் சந்நிதியில் வந்து நின்று கர்த்தரை நீங்கள் உயர்த்துவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கேடகம், கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலம், கர்த்தர் உங்களுக்கு கோட்டை, ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அனுகூலமான துணை. ஒரு பக்கத்தில் 1000 பேரும் மறுபக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் நீ பயப்படாதிருப்பாய். கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்தி யுத்தங்களை ஓய பண்ணி வில்லுகளை முறியடித்து உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக செய்து உன்னை வாழ வைக்க நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர். உனக்கு அவர் சூரியனாயிருப்பார், உனக்கு அவர் கேடயமாயிருப்பார். அவர் தயவை உன்மேல வைப்பார், தன் கனத்தை உன்மேல வைப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உங்களுக்கு நன்மைகளை கர்த்தர் குறைக்க மாட்டார். No good thing will he withhold from those that walk uprightly. உத்தமனாய் நடக்கிற மனுஷனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகள் கூட தாட்சியடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த அக்டோபரை தாண்டி நவம்பர் மாதத்தில் நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லா நிலைகளிலும் புத்து குலுங்கும் மகத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவரை நம்பி இருக்கிற நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களை அழைத்தவர் உங்களை கைவிடுவாரோ? கர்த்தர் பெரியவர். யாக்கோபை ஆசீர்வதித்த தெய்வம், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வம், ஈசாக்கை ஆசீர்வதித்த தெய்வம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் கிட்ட துதிப்பீங்க, ஜெபிப்பீங்க, மீண்டும் எங்களை ஆதி நிலைக்கு திருப்புங்க, எங்கள் சிறையிருப்பு மாறட்டும். இன்னும் எத்தனை நாட்கள் நீர் கோபமாயிருப்பீர்? உங்கள் முகத்தை எங்கள் பக்கமாய் திருப்புங்க.
உங்க குமாரனின் கால்வரிக்காக நன்றி. உங்க குமாரனின் பொன்முகத்தை பார்த்து எங்கள் மேல் இரக்கம் பாராட்டும் தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மாறாத உங்க அன்பை எங்களுக்கு காண்பிப்பதற்காக நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ரட்சண்யம் உங்களுக்கு சமீபமாயிருக்கு, வெற்றி உங்களுக்கு சமீபமாயிருக்கு. நிச்சயமாகவே முடிவுகளை நீங்கள் காண்பீர்கள். தேசத்துல கர்த்தர் கிரியை செய்வார். தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். நீதிமான்களை கைவிடாத தெய்வம், நீதிமான்களின் நடைகளை உறுதிப்படுத்தும் தெய்வம். உங்களுக்காக சொன்னதை செய்யும் அளவும் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். நீங்கள் மாறினாலும் அவர் மாற மாட்டார். தன் தாசர்களை கைவிடாத தெய்வம். எத்தனை பேர் என்ற சாயங்கால வேளம் இன்னும் எனக்கு இரக்கம் வேணும், இன்னும் மனதுருக்கம் வேணும், மனதுருக்கம் இரக்கம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உங்க ஆலயத்தில் வந்திருப்பது எவ்வளவு நல்லது. God is so good. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. Hallelujah Lord. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையா தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் அவர் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின்
நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலும் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலும் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. 1000 நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. உமது நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பே. ஆமென், வாசலில் காத்திருப்பே. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்த சத்தமிடுது. ஆமென், கம்பீரித்த சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. நல்லா கையை தட்டினா தட்டிடுங்க. இன்னும் ஒரே ஒரு பாடல் and then we just do some worship. உம்மை போல யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்த்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. சேர்ந்து கரங்களை தட்டி போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்களத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, உம்மை பார்களத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்களத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. பிசாசு கடியில் அடிமை ஆகவே
ஆவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்து தூய்மையை மறந்தேன். மனம் போல் நடந்து ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோர் துரோகி நான். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கும் நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். இன்றைக்கும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா, ஐம்பொறிகளையும் உமக்குள்ளடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாக திகழ அக்கினி என்னுள்ளம் நிரப்பும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லுமிடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தாரீர் காத்திடும். மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை காருகில் அழைத்து ஏவிடும். வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, உம்மை போல் யாருண்டு. எல்லாரும் எழுந்து நிற்போம் அவருடைய சமூகத்தில். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்னும் ஒரே ஒரு பாடல் நம்ம எழுந்து நின்று கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போம். இந்த பாடும்போதெல்லாம் நம்முடைய இதயங்கள் அவர் பக்கமாய் திருப்பப்படணும். தேவன் நம்ம பாடலை விரும்புகிறார். ஆனால் நம்ம விட நேர்த்தியாக பாடுகிற தூதர்கள்லாம் இருக்காங்க. அவங்க பாடும்போது பட்டயத்தை உருவி அவங்க எல்லாம் நிற்கும்போது பரலோகம் பரவசம் அடையும். என் பாட்டு ஏமாத்திரம். அதையும் கர்த்தர் கேட்கிறார் என்பது அவர் எனக்கு காண்பித்த காருண்யம், தயவு, கிருபை. ஆனால் நம்ம துதிக்கணும், அவருக்காக துதிக்கணும். அவர் யாரா இருக்கிறார் என்பதற்காய் துதிக்கணும். அவர் தெய்வமா இருக்கிறார் என்பதால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எழுந்து நின்றும் பாடியும் கைத்தட்டியும் சங்கீதக்காரன் சங்கீதங்களில் சொன்ன விதங்களில் அவரை துதிக்க வேண்டும். அதை விட துதிக்கும் போது கர்த்தர் என்னோடு இடைப்படுகிறார். என் இதயம் பரவசம் காணுகிறது. என்னுடைய சஞ்சலங்களை ஒடித்து போடுகிறார். என் சோர்வுகள் நீங்குகிறது. எனக்குள் உற்சாகத்தை தருகிறார். சில பாடல் வரிகளின் உள்ளத்தை தேற்றுகிறது. பல கோணங்கள் உண்டு அதில். ஆனால் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் மீண்டும் உயிர் வாழ்கிறேன். யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து
தேடி வந்த என் நல்ல நேசரேன்னு கையை நல்லா தட்டி சந்தோஷமா கை தட்டுறீங்களோ, உயர்த்துறீங்களோ, whatever is convenient to you. Thank you. Amen. Hallelujah. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தலைக்கு மேல கரங்களை தட்டி தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தலைக்கு மேல ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி அழகு பார்த்தீரே. ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சத்தத்தை உயர்த்தி அழகான கண்கள் என்னை கண்டதாலே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தலைக்கு மேல 1 2 யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தலைக்கு மேல 1 தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி
சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தலைக்கு மேல 1 2 3 4. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. கரங்களை உயர்த்தி one last time. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழுகின்றேன். உங்க சீசனை கர்த்தர் மாத்துறாருங்க. உங்க சிறையிருப்பு நீங்க போகுதுங்க. நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் முடிந்து அடுத்த ஒரு பிரவேசனம் நவம்பருக்குள்ள போறோம். பூத்து குலுங்க போறீங்க. கண்டிராத மகத்துவங்களில் அழகு பார்க்கும் இன்னொரு பொற்காலத்தை கர்த்தர் தருவார் என்ற விசுவாசம் உள்ளவங்க கைத்தட்டி ஆமேன் என்று சொல்வீர்களாக. ஆமென், ஆமென். பக்கத்துல ஒருத்தர் மெல்ல தட்டி சொல்ல, உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைஞ்சிடும். ஒருத்தரை பாட்டு நல்ல 2 கை நீட்டி சொல்லும், கலங்காதே, திகையாதே, எதை குறித்தும் கவலைப்படாத, ஏன்னா நம்ம இயேசு பக்கம் ஏன் இயேசு என்னை கைவிடவே மாட்டார். தலை மேல கையை தட்டி பலத்த வராம லெட்ஸ் கோ. ஹேய், கடந்ததை நினைச்சு கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. இன்று கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிட வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். தலைக்கு மேல லெட்ஸ் கோ. 1 2 3 4. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். உறங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கண்ணீர் துடைக்கின்றார், உங்க கண்ணீர் துடைக்கின்றார். கையை தட்டி சத்தமா, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு உன்னை கைவிட மாட்டார்,
நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, ஓ கலந்ததை நினைத்து கலங்காதே. இன்றே இன்டர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார், அதை இன்றே. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். பக்கத்துல சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கரங்களை உயர்த்தும் ஒரு உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு உன்னை கைவிட மாட்டார், எந்தன் இயேசு கைவிட மாட்டார். மனதுருகும் தெய்வமே ஏசையா. ரெண்டு கையை நல்லா உயர்த்தி கடைசியா நமக்கு நேரம் இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் பாடலாம், பட் we have to go into Bible study. So கரங்களை உயர்த்தி, மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு. உணர்ந்து பரவசமா ரெண்டு கரங்களை உயர்த்தி இதை ஆழத்திலிருந்து, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். கையமுயர்த்தி அவர்கிட்ட சொல்லுங்களேன், எவ்வளவு நல்லவர் பண்ணீங்க. எங்க பாடுகள் துக்கங்கள் எல்லாத்தையும் எங்க சுமக்கிறதுக்காக உங்க வானம் விட்டு ராஜரீக விட்டு இறங்கி வந்து நாங்க பட்டதுக்கு மேல பல மடங்கு பட்டு எங்களை அரவணைச்சு எங்களை ரட்சித்து பரமேறி பிதாவின் வலது பார்சத்தில் எங்கள் வேதனைகளை அறியும் பிரதான ஆசாரியனாய் வீற்றிருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர், எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டீர். கையை உயர்த்தி ஒரு குரலாய் சொல்லுங்க, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அது காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேல வச்சாங்களைப்பா. ஓஹோ, எங்களுக்கு சமாதானம் உம்மேல விழுந்ததையா, அது உம்மேல விழுந்ததையா, அது உம்மேல விழுந்ததையா. கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய், நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீங்க நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம அன்புக்கு
அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா, துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும். நம்ம தலைக்கு மேல கை தட்டி முடிச்சிடும். ஆராதனை நாயகன் நீரே, வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை நான் உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை நான் உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. 1000 பேர் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடுவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவே. விடுவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவோ. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் நான் உம்மை தொழுதிடுவே. கைத்தட்டி அல்லேலூயா என்று அர்ப்பணிப்போம். 2 கரங்களையும் மேல உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை நான் உம்மையே நான் தொழுதிடுவே. 2 கரங்கள் அப்படி எல்லாரும் மேல உயர்த்தி எந்தன் உள்ளம் தங்கும் எங்கள் இயேசு நாயகா. உந்தன் வீடாய் கொள்ளும் எங்கள் இயேசு நாயகா. எந்தன் உள்ளம் தங்கும் எங்கள் இயேசு நாயகா. உந்தன் வீடாய் கொள்ளும் எங்கள் இயேசு நாயகா. கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய் இயேசு நாயகா. ஹல்லேலூயா லார்ட்.
உந்தன் வீடாய் கொள்ளும் எங்கள் இயேசு நாயகா. தலைக்கு மேல கை தட்டி 5 முறை அல்லேலூயா என்று சொல்வோமா? We love Jesus. Hail Jesus. Hey, let your name be glorified for heaven, forever and ever, in the heaven, in the earth. உங்க நாமம் என்றும் உயர்ந்தே இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். உட்காரலாம், நீங்க முடிந்தால் உட்காருங்க. Thank you so much. 26 ஆதியாகம் என்று சொன்னாலே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான். ஆனால் அங்கு நடந்தது, அவர் போய் தன் தகப்பனார் கிணறுகளை தோண்டினார். அந்த கிணறை அவர்கள் வந்து போராடினார்கள். அந்த போராட்டம் நடந்ததனால் அந்த இடத்திற்கு ஈசாக்கு எசேக் என்று பெயரிட்டான். They fought with him, they struggled with him. மீண்டும் கிணறை தோண்டினான். அந்த கிணறுக்கு அங்கேயும் போராட்டத்தை கொடுத்தார்கள். கிணறை மூடினார்கள், பல தொந்தரவுகள் கொடுத்தார்கள். அந்த கிணறுக்கு சித்னா என்று பெயரிட்டார். ஆனால் ஈசாக்கு சோர்ந்து போகவில்லை. மீண்டும் ஒரு கிணறை தோண்டினான். அந்த கிணறுக்கு தோண்டின போது இந்த முறை சத்துருக்கள் யாரும் வரவில்லை. நினைக்கிறேன் அவனுக்கு அந்த பழகிடுச்சு. நோன்னா வருவான், தோண்டினா வருவாங்கன்னு எதிர்பார்த்து எட்டி பார்த்திருப்பான். இந்த முறை சண்டை போட யாரும் வரவில்லை. ஆகையால் அங்கே ஆவியானவர் அழகாக வேதத்தில் எழுதுகிறார், அந்த இடத்திற்கு ரஹபோத் என்று பெயரிட்டார். ரஹபோத் என்ற வார்த்தைக்கு அங்கே பைபிள் அந்த வசனமே சொல்லுகிறது, a wide open place, ஒரு திறந்த இடத்தை கொடுத்தார். அந்த வார்த்தையின் பல அர்த்தங்களை தியானித்தோம். ஒரு வார்த்தை ஸ்ட்ரீட், தெருவு. தெருவென்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் சேர்ப்பார். ரஹபோத் வந்திருக்கீங்கன்னா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் கர்த்தர் சேர்ப்பார். ரஹபோத் ஆக்சஸ், ஸ்ட்ரீட் அல்லது ஆக்சஸ், இதுவரையும் இல்லாத வாய்ப்புகளை பெறக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ரஹபோத் என்ற வார்த்தைக்கு இன்னும் வேதத்தில் போய் எவ்வளவு அர்த்தங்களை பார்த்தபோது பிளாசா என்று அர்த்தம். பிளாசா என்றாலே சூப்பர் மார்க்கெட், மார்க்கெட் பிளேஸ், பிளேஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரேடிங், பல்வேறு பொருளாதார பரிமாற்றங்கள் ஏற்படுகிற இடம். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? நம்ம கடந்து வந்த பாதைகளில் பல நெருக்கங்களை தாண்டி நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மை ஓப்பன் ஸ்பேஸ்ல, ஒரு ஸ்ட்ரீட் கார்னர்ல, ஒரு ட்ரேடிங்ல, ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல, இதுவரையும் இல்லாத வாய்ப்புகளில் பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்துக்குள் தான் கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். உங்க கையை உயர்த்தும் போது உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், இதுவரையும் இல்லாத வாய்ப்பின் நிலத்தில் உங்களை கர்த்தர் ரஹபோத்தில் கொண்டு வருவார். இந்த இடத்தில் நீங்கள் செயல்படுகிற பல விஷயங்களும் உங்களுக்கு கர்த்தர் வெற்றியாக மாற்றி இதுவரை கண்டிரா மகத்துவங்களை உங்கள் வாழ்க்கை காணும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கின்றேன். ஆமென். அதற்கு பின்பு அந்த செய்தியை முடிக்கும் போது நம்ம இப்படி முடித்தோம். ரஹபோத்தில் கர்த்தருடைய தயவு, ரஹபோத்தில் ஓப்பன் ஸ்பேஸ், ரஹபோத்தில் வாய்ப்புகளை கொண்டு வருவார். ரஹபோத்தில் கர்த்தர் காருண்யத்தை தருவார். ஆனால் ரஹபோத் என்ற ஃபேவரோடு கூட உங்க லேபரையும் இணைத்தால் தான் வெற்றி பெற முடியும். ஃபேவர் மட்டும் போதாது, லேபர் வேண்டும். தயவு இருந்தால் போதாது, கிருபை மட்டும் இருந்தால் போதாது, கடின உழைப்பும் இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் தெரியுமோ தெரியாதோ, இந்த கோவிட் சீசன்லும் நாங்கள் உழைத்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த 15 நாட்களில் எல்லா நாளும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை இங்க பிரசங்கம் பண்ணியிருக்கேன், புதன்கிழமை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நேற்றைக்கு காலையில பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நேற்றைக்கு சாயங்காலம் அம்பத்தூர்ல ஒரு விழாவில் பேசியிருக்கேன், இன்னைக்கு இங்க பேசுறேன், நாளைக்கு சாயங்காலம் அமிஞ்சிக்கரையில பேசணும், அதை முடித்து விட்டு வேசற்பாடியில பேசணும், அதை முடித்து விட்டு திரும்ப 10 மணி 11 மணிக்கு வந்து 3 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு வந்து இங்க உங்களுக்கு நான் மிகப்பெரிய கூட்டத்தில் பேசணும். It just goes on. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை திரும்ப நான் உங்ககிட்ட பேசணும். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை சாயங்காலம் பூந்தமல்லியில ஞானப்பிரகாசம் ஐயா சர்ச்சினுடைய திறப்பு விழாவில் பேசணும். நான் சொல்லிட்டே இருந்தா இந்த ஒரு தொண்டையை எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பயன்படுத்தி கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தில் செய்கிறோம் என்பது தேவன் தந்த கிருபைதான். பக்கத்துல தயவு நிறைய இருக்கு, ஆனா தயவோடு கூட கடின உழைப்பையும் நான் சேர்த்தால்தான் என் வாழ்க்கை வெற்றியை காணும். ஒரு அல்லைய சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஈசாக்கு இந்த கிணறுகளை நோண்டினான். ஆமென். இதெல்லாம் நடந்தது. ஸோ ரஹபோத் முடிந்த பின்னாடி
ஈசாக்கு ரெண்டு காரியத்தை செய்தான். God gives assurance to Isaac. ரஹோபோத் வரும்போது ஆண்டவர் ஈசாக்குக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிறார், வாக்குறுதியை கொடுக்கிறார். அந்த 24-25 வசனத்தை 26ஆம் அதிகாரத்தின் 24-25 வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் ஈசாக்குக்கு பிரத்யட்சணமாகி தரிசனமாகி சேம் நைட் அந்த ராத்திரியில் வந்து சொன்னார், I am the God of your father Abraham. உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தெய்வம் நான், நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை எத்தனை முறை இப்படி கேட்டிருப்பீங்க, ஆனா கோட்டவும் விடுறீங்க. கர்த்தர் பிரத்யட்சமாகி சொல்லுகிறார், இஸ் கிவிங் an assurance. இரண்டாவது முறை சந்தித்து சொல்லுகிறார், நான் உன் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிகளை உன் தகப்பன் ஆபிரகாமின் நிமித்தம் நான் பெருக செய்வேன் என்று God gives an assurance to Isaac. ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறை கர்த்தர் ஈசாக்குக்கு பிரத்யட்சமாகும் போது என்ன தெரியுமா சொன்னாரு? ஈசாக்கு பஞ்சம் இருந்ததுனால எகிப்துக்கு போக நினைக்கிறார். அதுதான் வழக்கம், எல்லாரும் அதான் செய்யறாங்க. ஏன்னா பஞ்சம் வந்துடுச்சு, இங்க தண்ணி இல்லை, இங்க விளைச்சல் இல்லை, எங்க போக முடியும்? எகிப்துக்கு போனேன்னா அங்க நீல நதி இருக்கு, அங்க போய் எங்கேயா ஓரமா பொழைச்சிக்கலாம் நினைக்கிறாரு. எல்லாரும் போனாங்க. ஆனா கர்த்தர் சொன்னார், எல்லாரும் போற வழி அல்ல உன் வழி, என் வழி, நான் காண்பிக்கிற வழி, அதனால் நீ போகாத என்றார். அவனை கேராரில் தங்குகிறார். கேராரில் பஞ்சம், எங்க பஞ்சமோ அந்த பஞ்சம் உள்ள இடத்திலேயே கர்த்தர் தங்க சொல்றாருங்க. எகிப்துக்கு போவாத என்றார். இங்க நீ செத்துருவ, பஞ்சம் இருக்குன்னு கூட கர்த்தர் பார்க்காம என் சித்தம் இங்க தான். எத்தனை பேருக்கு தெரியுங்க, சில நேரத்தில் நீங்க பார்ப்பதற்கு தப்பா இருந்தாலும் அது தேவ சித்தம் என்றால் கொஞ்சம் போராடி நில்லுங்க, கர்த்தர் அதில் உங்களுக்கு வெற்றியை தருவார். இந்த தங்குங்கள் என்று கர்த்தர் சொன்ன கேராரில் மிகப்பெரிய எதிர்ப்புகள், மிகப்பெரிய போராட்டங்கள். நான் இப்படி சொல்லட்டுங்களா? ஏன் தெரியுமா? ஈசாக்கு பஞ்சகாலத்தில் தண்ணி இல்லாத இடத்தில் விதை விதைத்து ஏன் கிணறுகளை நோண்டி கொண்டே இருந்தான் தெரியுங்களா? என கர்த்தர் சொன்னார், நீ எகிப்திற்கு போகாத, நீ கேரார்ல இரு. கேரார்ல பல உபத்திரம் இருந்தாலும் ஈசாக்குக்கு தெரியும், இங்க கஷ்டம் இருந்தாலும் இங்க எதிர்ப்பு இருந்தாலும் இதுதான் தேவ சித்தம், அந்த சித்தத்துல நான் உழைக்கிறேன்னு அவன் இருந்தான். ஒரு அலையில சொல்வீங்கன்னு நினைச்சேன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவ சித்தம் சில நேரத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. நம்ம நினைக்கிறோம் இங்க போனா நமக்கு நடக்கும், எகிப்து போய்விட்டா நல்லா இருக்கும், அங்க நீல நதி இருக்கு, சேஞ்ச் ஆஃப் எஜெண்டா பண்ணலாமா என்று நம்ம யோசிப்போம். ஒன்றுமில்லையே, காய்ந்து போய் விடுகிறதே. ஆனா கர்த்தர் சொன்னார், நீ கேராரில் தங்கி இருது. இன்னைக்கு சொல்றங்க, கஷ்டமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல வைப்பாரே, ஆனால் கலங்காமல் தங்கிரு. கொஞ்சம் தூரத்துல கர்த்தர் உன்னை வாழ வச்சு அழகு பார்த்துருவார். சொல்ல மாட்டீங்களா? இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அப்போசிஷன், நெருக்கங்களுக்கு நடுவிலையும் அது தேவ சித்தமான இடமா இருந்தா நீ பொழைச்சிருவே, உன்னை கர்த்தர் பிரகாசிக்க செய்வாரு. இப்படி சொல்ல விரும்புகிறேன், பல எகிப்தினுடைய நீல நதியினுடைய கரையோரங்களின் செழுமையில் இருப்பதை காட்டிலும் கஷ்டமாயிருந்தாலும் தேவ சித்தத்தில் இருப்பதுதான் நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லிடுங்க பாக்கு. ஆமென். ஆண்டவர் அந்த லொகேஷனை கொடுக்கிறாரு, அது அவனுக்கு சாதகமாக இல்லை. ஆனாலும் தேவன் பிரத்யட்சமாய் கேராரில் இரு என்று சொன்னதனால் ஈசாக்கு அங்கேயே ஒரு கிணறு நோண்டினான், பிரச்சனை வருது, இன்னொரு நோன்றான், பிரச்சனை வருது. ஆனாலும் அவன் விசுவாசித்தான். பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் இதுதான் எனக்கு கர்த்தர் காண்பித்த இடம் என்று அவன் அதில் தங்கிவிட்டான். ஆமென். ஆண்டவர் இந்த வாக்குறுதியை, அஷூரன்ஸை ஈசாக்குக்கு கொடுத்த போது ஆண்டவர் ரெண்டு விஷயங்களை சொன்னார். அதை ரெண்டத்தையும் சொல்லிடுறேன். ஒன்று இப்படி சொன்னார், ஐ am with you அப்படின்றார். he said, I am the God, I am with you, I am with you, நான் உன் கூட இருக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும், எவ்வளவு சத்துருக்கள் இருந்தாலும், தூங்க கூட முடியாத அளவுக்கு நெருக்கம் இருந்தாலும் அவர் கூட இருக்கிறார்னா உன்னை எவனும் தொட மாட்டான். அப்படி இப்படி பண்ணுவாங்க, ஆனா உன்னை முடிக்க முடியாது, உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா வாக்குறுதி நாங்க, நான் உன் கூட. பக்கத்தில் ஒருத்தர் தட்டி அவர் ஏன் கூட இருக்காருங்க. இப்படி சொல்ல ஜனங்கள் உங்களை வெறுக்கலாம், உங்களை பிடிக்காம இருக்கலாம், உங்களோட போராடலாம், உங்களுக்கு தீங்கு செய்யலாம், உனக்கு என்னென்னமோ பண்ணலாம்.
ஆனா அது ஒன்றும் செய்யாது. ஏன்னா வாக்குறுதி, அஷூரன்ஸ், நான் உன் கூடவே இருக்கிறேன். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்க கூட இருப்பாரே ஆனால் உங்களை அவர் பாதுகாக்கிறார். He will protect you in the midst of your enemies. நெருக்கத்தின் நடுவில், opposition நடுவில், அது தேவ சித்தம் என்றால் அது நடுவில் தங்கி இருக்கிற உன்னை கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்தார். ஆமென். கிணறுகளை நோண்டும் போது, ஒவ்வொருத்தரும் வந்து சண்டை போடும் போதும் ஒரு வாக்குறுதி நிற்கிறது. நம்ம நினைக்கலாம், நீ கூட இருக்கிறன்னு சொல்றீங்க, சண்டை போடுறாங்க, போடட்டும், செய்யட்டும். ஆனா அவங்க செய்யும் போது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். அவன் கடினமா உழைக்கிறான், அந்த உழைப்பினுடைய பலன்கள் காண முடியவில்லை. ஏன்னா கிணறுல இருக்கிற தண்ணி எடுத்தா தான் இரிகேஷன், நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனம் இருந்தால்தான் பயிர் விளைச்சல், ப்ரொடக்டிவிட்டி இல்லைன்னா கிணறு இவனுங்க தாக்குறானுங்க. ஆனா எதுவுமே தனக்கு வெற்றியாக இல்லாத போதிலும் ஒரு அஷூரன்ஸ் தனக்கு இருக்கு, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் இன்னைக்கு சொல்ல போறேன், ஒருவேளை கடினங்களை கண்டிருக்கலாம், காண்பிப்பதற்கு விளைச்சல் இல்லாமல் இருக்கலாம், ஜனங்கள் உங்க கூட போராடி கொண்டிருக்கலாம், சத்துரு உங்களுக்கு மிக கேடுகளை செய்து கொண்டிருக்கலாம், எதுவுமே உங்களுக்கு அட்வான்டேஜாக இல்லாம இருக்கலாம். ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பாரையானால், நீங்க அதில் தான் இன்னைக்கு முடிக்க போறவர்களே சொல்ல மாட்டீங்களா? நீங்க கஷ்டப்படுறதுனால, நீங்க நெருக்கப்படுறதுனால, நீங்க யாரும் ஒரு நிமிஷம் கூட அவர் உங்களை விட்டுட்டாருன்னு நினைக்கவே கூடாது. இன்னைக்கு சில நெருக்கங்களை கண்டாலும் அவர் இருக்கிறேன்னு சொன்னவர் இருக்கதான் செய்றார். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? உங்க கிணறு எடுத்ததுனால, ஈசாக்க பார்த்து சொல்ல, ஈசாக்கே உன் கிணறு எடுத்ததுனால, உனக்கு விளைச்சல் இல்லாமல் பண்ணதுனால, உனக்கு தீங்கு செஞ்சதுனால, உன்னோடு போராடுறதுனால நான் உன்னை விட்டேன்னு அர்த்தமே இல்லை. நான் உங்க கூடவே தான் இருக்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார்? ரெண்டு செகண்ட் அஷூரன்ஸ் என்ன கொடுத்தார் கர்த்தர்? நாட் ஒன்லி ஐ எம் வித் யூ பட் ஐ வில் பிளஸ் யூ. நான் உன் கூட. ஏங்க ஒவ்வொரு கிணறா மூடிட்டு இருக்கானுங்க, ஒண்ணுமே நடக்கல, பஞ்சம் வாட்டுகிறது. ஒரு கிணறுனா அதை மூடினானுங்க, போராடுறாங்க. இன்னொரு கிணறு போராடுறாங்க. இசைக்கு சித்தனாதான் வாழ்க்கை இருக்கு. நீங்க வேற எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ரெண்டு நான் உன்னை சொல்லியிருக்கீங்க, ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறது. ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் சொன்னார்னா அவர் சொன்னதாங்க, அவர் சொன்னதை செய்ய வேண்டிய நேரம் வரும்போது அழகாக செய்து முடிப்பார். I will bless you. நம்பர் 2, ஒன்னு உங்க கூட இருப்பேன், ரெண்டு நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஜனங்க உங்களை நல்லா நடத்தாம இருந்திருக்கலாம், உங்க கடின உழைப்புக்கு உரிய சம்பளம் தராம இருந்திருக்கலாம், உங்கள் உழைப்பையும் உங்கள் இதயத்தின் ஆழங்களையும் புரியாமல் உங்களை கேவலமா நடத்தி இருக்கலாம். நீங்க நினைச்சது ஒண்ணான உன்னுடைய ஆழங்கள் புரியாமல் உன்னோடு போராடி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்றேங்க, கர்த்தர் உங்களுக்கு தர்ற வாக்குறுதி, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அவர் சொன்னார்னா கண்டிப்பா அது நிறைவேறும். ஆமேன். ஆண்டவர் அதை செய்தார். சொன்னாரு, ஈசாக்கு மீண்டும் ஒரு கிணறை நோண்டினான். அந்த கிணறுக்கு ரஹபோத். எல்லாரும் கூட 3 முறை சொல்லுங்க அந்த வார்த்தை, வல்லமை மிக்கவா சொல்லுங்க, ரஹபோத். இன்னொரு முறை ரஹபோத், ரஹபோத். அங்கே ஒரு ஆல்டர், ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலிகளை செலுத்தினான். ஆமே. அந்த இடத்துக்கு ரஹபோத், a place, more room என்று அவன் பெயரிட்டான். பிரசன்ஸ், ப்ராமிஸ். எத்தனை பேருக்கு தெரியும்? தேவ பிரசன்னமும் தேவ வாக்குத்தத்தமும் ஈசாக்கோடு கூட இருந்தது. ஈசாக்கோடு கூட இருந்தது. இப்ப ரஹபோத்துக்கு வந்த போது, இருக்கீங்களா? கேட்குறீங்களா? சீக்கிரம் முடிச்சிடறேன். ரஹபோத்துக்கு வந்த போது வேற ஏதோ விஷயம் நடக்குது. இதுவரைக்கும் போராடின சத்துருக்கள், இதுவரைக்கும் தன்னை முடிக்கணும் என்று எதிர்த்த சத்துருக்கள், எல்லாம் சொல்வீங்க, அவன் கிட்ட வந்து அவனை ஏற்றுக்கொண்டு அவனை ரஹபோத்தில் செயல்பட அனுமதிக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி நோண்டாதன்ட்டாங்க, இது எங்க கிணறு, இது ஆச்சு பூச்சுன்றாங்க. இப்போ வந்து ரஹபோத்துல ஈசாக்கு எதிர்பார்க்கிறான், திரும்பி வந்து போராடுவாங்க போல இருக்குன்னு எதிர்பார்த்திருப்பான். ஆனா அவங்க வந்து அவனை செயல்பட அனுமதிக்கிறார்கள். எத்தனை பேர் நம்புறீங்களோ தெரியாது. கர்த்தர் உங்களை வாய்ப்பினுடைய இடத்துல கொண்டு வரும்போது சிலர் எதுவுமே செய்ய முடியாம செய்ய நினைக்கிறவங்க கூட உனக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றி உங்களை வாழ வைக்க என் தேவன் பெரியவர். ஒரு சொல்ல மாட்டீங்களா? இதுக்கு முன்னாடி
ஈசாக்குக்கு ஒரு வெற்றி வந்தா உடனே போராடுவார்கள். இந்த முறை போராடவே இல்லை. ஏன்னா இடம் வேற. அப்போ எசேக்கு, அப்போ சித்னா பக்கத்துல இப்ப தட்டு, இப்போ நாங்க ரஹபோத்து. 26 29 நான் வாசிக்கிறேன். 26 to 29 என்ன நடந்தது என்று சொன்னா என்னுடைய ஸ்டடி முடியும். Then Abimelech came to him from Gerar with Ahuzat and one of his friends and Phicol the commander of his army. எல்லாம் வெயிட்டானவங்களாம் வந்திருக்காங்க. இப்போ இவ்வளோ போராடினவங்களாம் லேசுப்பட்டவங்க கிடையாது. நீங்க ரொம்ப சின்னவங்க, ஓகே விடுங்க. ஈசாக்கு கிணறு நோண்டி பொழைக்கணும்னு நினைக்கிறான். போராடினவங்க யாருங்க? அபிமலேக் ராஜா. இப்ப யார் இங்க வந்து நிக்கிறாங்க? அபிமலேக்கு, அஹுசாத்தும், கமாண்டர் ஆஃப் தி ஆர்மி ஃபிகோலும், என்ன பேருங்க, வந்து நிக்கிறாங்களாம். and Isaac said to them, why வந்துட்டீங்களாடா, திரும்பியும் போராட வந்துட்டீங்களா? why have you come to me? ஏன் என்கிட்ட வந்தீங்க? since you hate me, நீங்க என்ன வெறுக்கிறவங்களாச்சே, நீங்க ஏன்டா என் வாசலாண்ட வந்து நிக்கிறீங்க? and have sent me away from, என்ன உங்ககிட்ட துரத்தணும்னு நினைச்சவங்களாச்சே, நீங்க ஏன் வந்து நிக்கிறீங்க? பேர் வேற நல்லா இருந்துச்சு, அஹுசாத், ஃபிகோல். என்ன பேரோ, மோட்டர் பார்ட் பேர் மாதிரி இருக்கு. எங்க பேரே தனிங்க, ரஹபோத்து, அதெல்லாம் ஓகே. இப்போ இவங்க நான் நினைக்கிறேன் இந்த அஹுசாத்து, ஃபிகோல், அபிமலேக் கூட வந்தாங்க பாருங்க. இவனுங்க தான் இவருக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. இப்போ புது கிணறு நோண்டி இருக்கிற ரஹபோத்துல அஹுசாத்தும் ஃபிகோலும் ஈசாக்கை பார்க்க போகிறார்கள். ஆமென். ஈசா கேட்குறேன், ஏன் என்கிட்ட வந்து நிற்கிறீங்க? ஈசாக்கு தெரியுது, அடாடா தொடங்கிட்டானுங்கடா, இங்கே தான் கொஞ்சம் தண்ணி வருதுன்னு பார்த்தா இங்கேயும் இவனுங்க கை வச்சிருவாங்களோ. பட் எப்பவுமே பைபிளில் ஒரு கன்ஜங்ஷன், நான் போன வாரம் சொன்ன மாதிரி கன்ஜங்ஷன் வருதுன்னா கர்த்தர் வேற டிரெக்ஷனை காட்டுறாருன்னு அர்த்தம். 28ஆம் வசனத்தில் பட் தே சேட் we have certainly, என்ன சொல்றானுங்க பாருங்க, இதுவரைக்கும் எதிர்த்தவனுங்க இப்ப என்ன சொல்றாங்க? we have certainly seen the Lord is with you. கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுங்களேன். இதுவரையும் உங்க கூட அவர் இருக்கிறார்னு தெரியாதவனுக்கெல்லாம் கர்த்தர் தெரிய வைப்பார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? we have certainly seen the Lord is with you, so we said let there be now an oath, let there be a covenant with you. உங்களுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை. சத்துரு வந்து உடன்படிக்கை பண்ற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவாருங்க. ஒன்னு அவனை ஓரம் கட்டுவார். அவர் உன் கூட இருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லிட்டார்னா ஒன்னு அவரை ஓரம் அனுப்பி வைப்பார், இல்லையா அவனே உன்கிட்ட உடன்படிக்கை பண்ண வைப்பார். இன்னொன்னு சொல்றானுங்க, இது எனக்கு ரொம்பவே என்ன ரொம்ப சிரிக்க வச்ச விஷயம். 29ஆம் வசனத்தில் சொல்றாரு, 29 that you will do us no harm since we have died. நீங்க பண்ண கூத்த பண்ணிட்டு இப்ப இவனுக்கு என்ன பயம் வந்துச்சுன்னு தெரியல, நீ எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருந்தால் போதும். பைபிளை நல்லா படிக்க மாட்டீங்களா? இது வரைக்கும் இவனுங்க தீங்கு செஞ்சு ஈசாக்கு நினைக்கிறான் அவங்க திரும்ப வந்துட்டாங்கடா, திரும்ப பிரச்சனைன்னு. அவங்க என்ன திரும்ப சொல்றாங்க? நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், நீ எதுவும் செய்யாம இருந்தா. என் பக்கமா கொஞ்சம் கையை நீட்டுங்களேன். ஆண்டவர் அப்படி லைட்டா பட்டு போட்டு ஒரு கன்ஜங்ஷனை போட்டு அவர் சொன்ன வார்த்தையை திருப்பக்கூடிய நேரம் வரும்போது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க யாருக்கு பயந்தீங்களோ அவங்க, நீங்க நினைக்கிறீங்க பயந்துட்டு இருக்கீங்க, ஆனா அவங்க உங்க நிமித்தம் கலங்கி இருப்பார்கள். கர்த்தர் சூழ்நிலை மாத்துவாரு நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? நாங்க உனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. and since we have done nothing to you but good and have sent you away in the peace, you are now, அவங்க ஆசீர்வதிக்கறாங்க நம்மால, you are now blessed of the Lord. ஈசாக்கே நீ உன் கர்த்தரால, கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுங்களேன். உங்களை பத்தி சாட்சி சொல்லாத சத்துருக்கள் கூட உங்களை பத்தி சாட்சி சொல்லி உங்கள் தேவன் பெரியவர் என்று சொல்லுகிற நாளை நீங்கள் காண்பீர்கள். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்க? நீ ஒரு 9 மணி வரையும் போலாமா? பின்னாடி எல்லாம் ஓராமேன்னு கூட காணும், பின்னாடி எல்லாம் நிறைஞ்சிருக்கும், யாரும் காணும். ஓகே ஓகே. என்ன சத்துருக்கள் பார்த்தார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன், கர்த்தருடைய கரம் ஈசாக்கோடு கூட இருந்தது. ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதாவது கனவு பார்த்துருப்பாங்களா?
இல்லை சொப்பனத்தில் கடவுள் தோன்றி சொல்லியிருப்பாரா? 1000 இருக்கும். நம்மளாலெல்லாம் சொப்பனம் தான். நான் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண நினைக்கிறேன். சொப்பனத்திலேயே போனால் சிலர் தேர மாட்டீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சப்கான்ஷியஸ் மைண்டோடு இணைஞ்சிருப்பதனால் எல்லா சொப்பனங்களுக்கும் என்கிட்ட பதில் இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஏன் இவனுங்க போய் இப்படி ஈசாக்கு போயிட்டு இப்படி கர்த்தரும் கூட இருக்கிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன் ஏன் சொல்கிறார்னா, நான் நினைக்கிறேன் முதல் கிணறாண்ட போராடினாங்க. எசேக்கென்று பெயரிட்டு ஓடி போயிட்டான். தூரம் போய் இன்னொரு கிணறு நோண்டுறான் பள்ளத்தாக்கில். அங்கேயும் போய் போராட்டம். யார அக்ஸோத்தா அக்குசாத்தும் ஃபிக்கோலும். இந்த அக்குசாத்து ஃபிக்கோல் போயிட்டு போராடினாங்க 2 இடத்துலையும். ஈசாக்கு போராட பலன் இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கமாண்டர் ஆஃப் தி ஆர்மினா பாருங்க, இப்போ போலீஸ் ஜெனரலாக வந்திருக்காங்க. அவர் பயந்து போயிட்டாரு. ஆனால் இப்போ அவனுங்களே போய் உன் தேவன் உங்க கூட இருக்கிறார், எங்களை எதுவும் செஞ்சிடாதன்றான். ஏங்க அப்படி மாறிடுச்சு அப்படின்றதுக்கு ப்ராக்டிக்கலாக நான் திங்க் பண்ணுறேன். இந்த ஹவுஸ் என்ன சாத்து அக்கூசாத்தும் இந்த ஃபிக்கோலும் எசேக்கில் போய் போராடினாங்க. அப்போ என்ன தெரியுமா நினச்சிருப்பாங்க, நம்ம கொடுத்த மிரட்டலுக்கு இதோட அவ்வளோதான்டான்னு நினச்சாங்க. அவன் இன்னொன்று நோன்றான், அங்கேயும் தண்ணி வருது, அங்கேயும் போய் மிரட்டினாங்க. அங்கேயும் நினச்சாங்க நம்ம கொடுத்த அடிக்கு இது எழும்பவே எழும்பாத நினைச்சா அவன் திரும்ப ரஹபோத்தில் நிற்கிறான். இப்போ இந்த அஹூசாத்தும் இந்த ஃபிக்கோலுக்கும் தெரியுது, நம்ம 3 இல்லைங்க, இன்னும் 10 முறை மூடினாலும் இவனை ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இவங்க தேவனாகிய கர்த்தர் இவன் கூட இருக்கிறார். நல்லா நீங்க கவனிக்கணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இவன் தேருவான்னு கனவுல கூட நினைக்கல. இவனை கழட்டிட்டோம், இவனுக்கு துரோகம் பண்ணிட்டோம், இத்தோடு இவன் அடி இல்லாம போயிடுவான், பாட்டம் விழுந்துரும், இதுக்கு மேல இருக்க மாட்டான் என்று நினைச்சவன் மீண்டும் ரஹபோத்தில் ஓப்பன் ஸ்பேஸ், ஸ்ட்ரீட், பிளாசா ஒரு மகத்துவத்தோடு நிறைவில் கர்த்தர் வைக்கிறாரே. இதை பார்த்தபோது இந்த அஹுசோத்தும் இந்த ஃபிக்கோலும் சொல்லுகிறார்கள், நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, இவங்க பின்னாடி நம்மளை விட. உங்களை பார்த்து ஒன்னு சொன்ன ஆமீன் சொல்வீங்களா? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். வலது கை என் பக்கமாய் நீட்டும் போது இயேசுவின் நாமத்தில் வசனத்தை சொல்கிறேன், உனக்கு விரோதமாக நரகத்தில் இன்றைக்கும் சத்துரு ஆயத்தம் பண்ணுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். இது தம் தாசர்களின் சுதந்திரம். நல்ல ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு வகையில் எப்படி சிந்திக்கிறேன், ஏன் அவர்கிட்ட போய் நம்ம சமாதானமா இருந்துக்கலாம், நீங்க என்ன எதுவும் செய்யாதீங்க, உங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று ஈசா கிட்ட சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இவர் கிணறு நோண்டுற மாதிரி நிறைய பேர் நோண்டிருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தண்ணி வேணும். அந்த நோன் இடத்துல இந்த அக்குசோத்தும் இந்த ஃபிக்கோலும் தொந்தரவு பண்ணிருக்கானுங்க. அவனுங்க தேரல. அங்க எழுதாதெல்லாம் என் வெளிப்பாடுங்க. நல்லா கேளுங்கன்னா பிராக்டிக்கலா தான். சோ வேற யாரோ போய் நோண்டி இருக்காங்க. நோண்டியவங்களெல்லாம் இவங்க போய் மிரட்டி இருக்காங்க. மிரட்டினவெல்லாம் தேராம போயிட்டான், ஓடி போயிட்டான் எகிப்துக்கு. ஆனா இவங்கள அவ்வளோ பண்ணியும் அவ ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? Isaac is still working. Isaac is still blossoming. Isaac is still growing. Isaac is moving forward. Isaac is still flourishing. அதை பார்த்தபோது அக்குசோத்தும் ஃபிக்கோலும் சொல்லுகிறார்கள், உங்கள் தேவன் உங்க கூட இருக்கிறார். பக்கமா கை நீட்டல. ரஹபோத் வரும்போது சோம்பலா இருக்க கூடாது, உற்சாகமா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், ஞானமா இருக்கணும், எடுத்த காரியத்தை ஜெயமா செய்யணும், கையின் பிரயாசங்களை விளங்கணும். சோம்பலுக்கும் சோம்பேறித்தனுக்கும் அஞ்ஞானமான வழிகளுக்கும் ஓரம் கட்டிவிட்டு எழுந்த பிரகாசி, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய கரம் அவனோடு இருப்பதை கண்டார்கள். நான் சொல்றது யாருக்கா புரியுதா? தேங்க்யூ, ஆமேன். இப்போ உங்களை வாழ்க்கையில சிலர் தள்ளுறான். ஒருத்தர் கூட தேவன் இருக்காருன்னா அவர் ரொம்ப போய் தள்ளாத. இவங்க தள்ளி தள்ளி ஏன் பக்கமா கொஞ்சம் கை நீட்டுங்களேன். உங்களை தள்ளினாங்க 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 தள்ளினாங்க. ஆனா தள்ளினவனை காணோம்.
ஆனா நீங்க நல்லா இருக்கீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு தைரியமா சொல்ல முடியும், கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பாரானால்? If God is for you, if God is with you, who can be against you? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரானால் உங்களை எதிர்த்து நிற்பவர். உன்னை தள்ளினாங்க, ஆனா நீ நிக்கிற. உனக்கு துரோகம் பண்ணாங்க, ஆனா நீ நிக்கிற. உனக்கு தெரியாமலே என்னென்னமோ பண்ணாங்க, அந்த இதெல்லாம் செதறி போயிடுச்சு. உன்னை கர்த்தர் வாழ வச்சார். கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதை உங்கள் சத்துருக்கள் காணுகிற ரஹபோத்துக்கு, ஓப்பன் ஸ்பேஸுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ரெண்டாவது அவங்க செஞ்ச விஷயம், ஒன்று உங்க கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு, they swore an oath with the of peace with Isaac. ஒரு சமாதான உடன்படிக்கையை ஈசாக்கோடு கூட செய்து பகைத்தவர்கள் சமாதானம் செய்தார்கள், சமாதான உடன்படிக்கை செய்தார்கள். சமாதான உடன்படிக்கை மட்டுமல்ல, they made a covenant, permanent arrangement பண்ணாங்க. ஆமென். நாங்க ஒன்றும் செய்யல, சுகர் கோட்டிங் வேற, பாலிஷ் வேற அடிக்கிறாங்க. நாங்கள் உனக்கு பண்ணதே அவனுங்க பண்ணிட்டு நாங்க எதுவும் பண்ணாத மாதிரி நடிக்கிறது. சிலர் பார்த்துருக்கீங்களா, பண்றதை பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி நிற்பான். அந்த மாதிரி ஆளுங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிலருக்கு அம்னீஷியா என்ற வியாதி, துரோகம் பண்ணிட்டு துரோகம் செஞ்ச ஞாபகமே இருக்காது. அது சிலருக்கு தனி கிருபை. அது ஐசக் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ கர்த்தர் டைட டர்ன் பண்ற நேரம், எல்லாத்தையும் புரட்டி போட போறார். ஆமென். ஏன்னா காருண்யமும் தயவும் யார் கூட இருக்கு? ஐசக் கூட இருக்கு. உங்களை பார்த்து சொல்றாங்க, எது இருக்கோ இல்லையோ, தேவ காருண்யமும் தேவ தயவும் நம்ம கூட இருக்கணும். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? இப்படி பாருங்களேன், எஸ்ஐக்களை யார் ஜெயிச்சா? இல்லைங்க, எஸ்ஐக்களை யார் ஜெயிச்சா? சத்துருக்கள் ஜெயித்தார்கள். சிட்னால யார் ஜெயித்தா? சத்துருக்கள் ஜெயித்தார்கள். இவங்க ஜெயிக்கும் போது இவனுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தான் அட்வான்டேஜ் நினச்சிப்பான். ஏன்னா அவங்க ஜெயிக்கிறாங்க, நீ தோக்குற பாரு, எல்லாமே உனக்கு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை வருது பாரு, உடனே அவனுக்கு ரொம்ப ஏறிக்குது. ஆனா அவங்களுக்கு தெரியாது, என் ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொல்றாங்க, ஒருத்தர் கூட தேவன் இருக்கிறார்னா அவர் தோக்கும் போது கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா என் தாசன் இருட்டில் இருந்தாலும் நான் அவனோடு கூட இருக்கிறேன். மீண்டும் திருப்புகிற நேரம் வரும்போது ஒன்னு ஓரம் கட்டிடுவாரு. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்ல, கர்த்தர் எங்க கூட இருக்காருங்க. ஆமென். மூன்றாவது இப்படி சொன்னார்கள், நீங்க எனக்கு எந்த தீங்கும் புரியவே இல்லைங்க எனக்கு அது படிக்கும்போது. கமாண்டர் ஆஃப் த ஆர்மி வேற, அஹுசாத் ஃபிகால் ஐசக் கிட்ட சொல்றாங்க, எங்களை கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ணுங்க, எங்களுக்கு எதுவும் துரோகம் பண்ணிடாதீங்க. இப்படி உங்களை பார்க்குற நிறைய பேருக்கு அப்படி இருப்பதாக. உங்களுக்கு அது இதெல்லாம் பண்ணி நீ கெடணும்னு நினைச்சவங்க என்ன ஆகுதோ தெரியலங்க, அவங்களுக்கு உங்களை பார்த்தா ஒரு பயம் வருவதாக. ஸோ பிலிஸ்திய ராணுவத்தினுடைய தலைவர் ஃபீகோல் போய் சொல்றாரு, எங்களுக்கு எந்த தீங்கும், கமாண்டர் ஆஃப் த ஆர்மிக்கே பயம் வருகிற அளவிற்கு கர்த்தருடைய கரம் ஈசாக்கோடு கூட இருப்பதை அவர்கள் காண செய்தார்கள். கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறக்க முடிக்கிறேன். when God opens door, when God brings to you open space, கர்த்தர் உங்க ரஹபோத்துக்கு உங்களை கொண்டு வரும்போது, நான் சொல்றது யாருக்கா புரியுதா இல்லை திரும்ப விளக்கணும்? பக்கத்துல சொல்லுங்க, ரஹபோத் வந்துடுச்சுங்கன்னு. ரஹபோத்னா என்ன? பிளாசா அப்படின்னா வாய்ப்புகள், பொருளாதார எழுச்சி, மார்க்கெட் பிளேஸ், ஸ்ட்ரீட். ஸ்ட்ரீட் என்ற ஒரு வேர்டு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் நீங்க போய் சேர போறீங்க, டெஸ்டினி முன்னேற்றங்கள் வரும். அதான் ரஹபோத். அந்த நேரம் வருகிறது. எல்லாமே உங்க வியாபாரம், தொழில், ஊழியம், உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்கள்லாம் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியாய் மாற்றுவாரு. ஆனா ரஹபோத் வரும்போது, கர்த்தர் வாசலை திறக்கும் போது, ஓப்பன் ஸ்பேஸுக்கு நீங்க வரும்போது, உங்களை துரத்தினவங்க உங்களுக்கு சாதகமா வருவாங்க, உங்களை வெறுத்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்படி சொல்ற நீங்க அதுக்கு ஆமேன்னு சொல்லலாம். எந்த வேகத்தோடு
உங்களுக்கு தீங்கு செஞ்சாங்களோ அதே வேகத்தோடு உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஒரு அழில தானே கேட்டேன் நான், அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க என்று கர்த்தர் ஈசாக்கின் வாழ்க்கையில் காரியத்தை திருப்பி போட்டார். இன்னைக்கு நீங்க போகிற சில எசேக்கிலும் சித்னாவிலும் இருக்கின்ற நெருக்கடியான போராட்டங்களில் கர்த்தர் கரத்தை நீங்க பார்க்க முடியாம இருக்கலாம். நீங்க போகிற கடின பாதையில், நிந்தனைகளில், கஷ்டங்களில் ஜனங்க வாரி துப்பி உங்களை கண்டதை பேசும்போது, ஜனங்க உங்களை தப்பா நினைக்கும் போது, நீங்க அமைதியா கர்த்தரை தேடி உழைப்பில் உண்மையாக கர்த்தர் சமூகத்தில் தந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு கர்த்தருக்காக காத்திருங்க. அவங்க நினைக்கிறாங்க நீ விழுவேன்னு, அவங்க நினைக்கிறாங்க இந்த குழியில முடிவேன்னு, அவங்க நினைக்கிறாங்க அந்த விரியன் பாம்பு கடிச்சு ப்ளூ கலரா நீல நிலத்துல மாறி நீ சாவேன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் அந்த சிங்க கெபியிலும் அந்த தீச்சூளையிலும் கர்த்தரும் கூட இருப்பாரையானால் உன் சத்ருவின் இஷ்டத்திற்கு கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்காமல் உன்னை வெளியே கொண்டு வந்து சத்துருக்கள் உனக்கு சாட்சி பகர்வார்கள். நான் இப்படி சொல்லும் போது இந்த பைபிள் ஸ்டடி நீங்க ஆமேன்னு சொல்லணும். நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க வெளியே வந்துருவீங்க, நீங்க சர்வைவ் ஆயிடுவீங்க, நீங்க மீண்டும் கிணற நோண்டுவீங்க. ஏன்னா இது உங்களுடைய ரஹபோத். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். 2, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். உங்க குடும்பத்தை தப்ப வைக்கலையா? உங்க மேரேஜை தப்ப வைக்கலையா? அந்த கடின சூழ்நிலை உன்னை நிக்க வைக்கலையா? வேலையே இல்லாம என்ன ஆகும்னு நினைச்சேன், இன்னைக்கு எவ்வளவு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இதயம் உடையக்கூடிய சில வேதனைகள் கர்த்தர் உன்னை இதயத்தை தாங்கினார் அல்லவா? எல்லாருமே நினைச்சாங்க இனி கல்நீரின் பள்ளத்தாக்கு தான் முடிவுன்னு. ஆனா இன்னைக்கு எப்படி கைத்தட்டி பாட கர்த்தர் கிருபை கொடுத்தாரே. நீங்க கவனிக்கிறீங்களோ இல்லையோ, உங்க சத்துருக்கள் எங்கேயோ உட்கார்ந்து உன்னை அலசி படிச்சுக்கிட்டு இருக்கான். கர்த்தர் அப்பா அவனுக்கு ஒரு ஷாக்கு கொடுத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரத்தில் சத்துருக்கள் சமாதான உடன்படிக்கை உன்னோடு செய்வார்கள். ஹல்லேலூயா. ஈசாக்கு பார்க்காதது அபிமெலேக் பார்க்கிறான். ஈசாக்குக்கு தெரியாதது அஹுசோத்துக்கு தெரிகிறது. ஈசாக்குக்கு தெரியாதது ஃபிகோலுக்கு தெரிகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அபிமெலேக் நரகத்தை கொடுத்தாங்க ஈசாக்குக்கு. ஆமென். ஆனா கர்த்தர் நம்மளை பரலோகம் வழியா வெளியே கொண்டு வந்தார். எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு எவெல்லாம் நரகம் கொடுத்தானோ, ஆனா கர்த்தர் உங்களை பரலோக வழியா, பரலோக வாசனையோடு, காருண்யத்தோடு உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அவனுக்கு நரகத்தை கொடுத்தாங்க, ஆனா ஈசாக்கு கர்த்தர் பரலோக மகத்துவத்தை கொடுத்தார். அவனுக்கு வேதனையும் கஷ்டத்தையும் கொடுத்தாங்க, கர்த்தர் அவனுக்கு பிரேக் த்ரூ கொடுத்தார். அவனுக்கு ஒரு குழியை நோண்டி அவனை முடிச்சணும்னு நினைச்சாங்க, அதை தாண்டி போகிற கிருபை கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயம் இல்லை. பக்கத்துல சொல்லுங்களேன், கர்த்தர் கரம் என் மேல இருக்குங்க, நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. உங்க கதை அப்படி இருந்திருக்கலாம். இல்லை, நான் கவலைப்படாத, உறுதியாயிரு, சீக்கிரம் உங்க ரஹபோத் வருது. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சீக்கிரம் ஒரு நாள் உங்க குடும்பத்துல, உங்க சத்துருக்கள் நடுவில், உங்க எதிர்த்தவங்க நடுவில் அவங்க பேசிக்க போறாங்க. நம்ம என்னமோன்னு நினைச்சோம், ஆனா இன்னைக்கு பார் என்று சொல்லும் அளவிற்கு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ ஐசக் ரஹபோத் வந்துட்டான். இஸ் இன் a குட் பிளேஸ். நல்ல இடத்துக்கு வந்துட்டான். எல்லாரும் அவனுக்கு சாதகமாக இருக்கிறார்கள், சத்துருக்கள் சாதகமாக இருக்கிறார்கள். அபிமெலேக் சுகர் கோட்டிங் பண்ணுறான், என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆமென். இப்போ இங்கே எனக்கு புரியாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு தான் நான் புரிய வச்சுக்கிட்டேன். நீங்கள் இப்போ படித்த வசனம்லாம் 24, 25, 26, 27, 28 வசனம் படிக்கிறோம். அங்கே தான் ரஹபோத் வருது. ஆனால் 12ஆம் வசனத்திலே பைபிள் சொல்லுகிறது, ஈசாக்கு பஞ்சகாலத்தில் அது வர வர ஏங்க அது எனக்கு புரியலங்க. ஈசேக் இதுக்கப்புறம் ஈசேக்கு சித்னார் ரகபோத்தெல்லாம் வருது. ஆனால் 12ஆம் வசனத்திலேயே பைபிள் சொல்லுகிறது ஈசாக்கு பஞ்சகாலத்தில். அது எப்படிங்க? கிணறே இல்லை, தண்ணி இல்லை, அதை மூடுறானுங்க, எதிர்க்கிறானுங்க, வெட்டுறானுங்க. அது எப்படி பஞ்சகாலத்தில்? அப்போ நான் போய் அதை கொஞ்சம் திருத்தி உருட்டி படிச்சு, அதான் பைபிள் சும்மா படித்தா புரியாதுங்க, நிறுத்தி கிருத்தி படித்தா தான் புரியும். இப்போ கூட நான் பேசுறது சிலருக்கு புரியுதோ இல்லையோ, அப்படியே என்னை பார்த்துட்டு வீட்டில் போய் ஒன்றும் புரியல அவர் பேசுறது, கவனிச்சா தானே புரியும். அதான் சொல்லுவாங்க 10 நிமிஷத்துக்கு மேலே நிறைய பேர் இங்கே இருப்பது இல்லையா.
ஓகே, 12ஆம் வசனத்திலே சொல்லு பைபிள்ல, அவன் ஈசாக்கு விதை விதைச்சான், அவன் வர வர விருத்தி அடைந்தான். ஏங்க ஏசேக்கில் கிணறு இல்லைங்க, மூடிட்டாங்க. செத்துனால போராட்டங்க, ஒன்றும் பண்ண முடியும், ஓடிக்கிட்டே இருக்கான். அது எப்படிங்க பஞ்ச காலத்தில் விதை விதைச்சு நூறத்தனையான பலனை எப்படி காண முடியும்? காணவே முடியாதுங்க. அப்போ நான் திருப்பி பார்த்தா புரிகிறது, ஜியோகிராபிக்கலா, ஐ மீன் குரோனாலஜிக்கலா, டேட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 26 முன்னாடி வரணும், 12 பின்னாடி வரணும். அப்படின்னா இசைக்கு போராட்டம், சித்னா போராட்டம், ரெஹோபோத்தில் ஓபன் ஸ்பேஸ், சத்துருக்கள் வந்து நிற்கிறாங்க, எல்லாமே தனக்கு சாதகமா மாறிச்சு. அப்பொழுது ஈசாக்கு விதை விதைத்தான், அதே வருஷத்தில் கர்த்தர் அவனுக்கு நூறத்தனையான பலன்கள். புரிஞ்சவரை அடுத்த முறை படிக்கும் போது அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆமென். சோ எண்ட் எத்தனை பேர் தெரியும்? முடிவில் கர்த்தர் சொன்னதை அவனுக்கு செய்து கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. தண்ணீர் இருந்துச்சு, விளைச்சல் இருந்துச்சு. நானே பிரசங்கம் பண்ணியிருக்கேன் 10-15 வருஷம் முன்னாடி. வறண்டு போன பூமியில காஞ்சிருந்தது, மண்ணெல்லாம் வெடிச்சிருந்தது, ஒரு துளி தனி கிடையாது. ஈசாக்கு விதைச்சான், அது வளர்ந்தது. ஒன்னும் வளரல. ஏன் தெரியுமா வளர்ந்துச்சு? ரஹபோத்துல வீண்டும் கிணறு நோண்டினான், தண்ணீர் ஏராளமா வந்தது, நீர் பாய்ச்சினான், வயல்களை விதைத்தான். God is a supernatural God, but he does it always naturally. சொல்ல மாட்டீங்களா? அவன் விதைச்சான், கர்த்தர் கிணறு கொடுத்தாரு, வெற்றியை கண்டான். ஆமென். இப்படி சொல்ல விரும்புகிறேன், எசேக்கிலும் சித்னாவிலும் ஈசாக்கு விதைக்கல. அங்க 12 விதைச்சான் என்று சொல்லும் போது நான் விசுவாசிக்கிறேன், ரஹபோத்தில் விதைச்சான். எல்லா சூழ்நிலைகளும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சூழ்நிலைகள் சாதகமா இருக்கா இல்லையான்னு பார்க்காம கால வைக்க கூடாது. சில போராட்ட காலங்களில் சில காரியங்களை தக்க வைத்துக் கொண்டு பொறுமையா முன்னேறிக்கணும். ஆழமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆழமான வியாபார காரியங்களும் வேகமா இறங்கி விடக்கூடாது. உங்க ரஹபோத் வருதான்னு ஞானமா வெயிட் பண்ணோம். ரஹபோத் வருதா, விதைச்சு தள்ளிடு. You got to wait for a season of investment. எப்படி உங்களுக்கு விளக்குறதுன்னு தெரியாது. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்க. இந்த கொரோனா முன்னாடி பைபிள் ஸ்டடி ரெகுலரா வந்துட்டு இருந்தேன். உங்க மைண்ட் செட் கொஞ்சம் என் ஆவியில தெரிஞ்சது. இப்போ நீங்க தூரமா இருந்துட்டு இப்பதான் கிட்ட வரீங்க. நீங்க கொஞ்சம் நேரம் வெள்ளமல்ல நான் புரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன். எல்லா என்வாயன்மெண்ட்லயும் நீங்க விதைக்க கூடாது. சில சூழ்நிலை சாதகமா வரும்போது நீங்க விதைக்கணுங்க. சொல்ல மாட்டீங்களா? சாதகம் இல்லாத சூழ்நிலை விதைச்ச நிறைய பேர் அறுவடை இல்லாமல் போனார்கள், தோல்வி கண்டார்கள், விதையும் இழந்தார்கள், அறுவடையும் இழந்தார்கள். நீங்க பொறுமையோடு காத்திருந்து சில போராட்டங்களோட போகும்போது உங்க இன்வெஸ்டிங் காரியத்துல ஞானமாக இருந்து உங்க ரஹபோத் வரும். உங்க ஓபன் ஸ்பேஸ் கர்த்தர் கொண்டு வருவார். அப்பொழுது நீங்கள் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. நீங்க ரஹபோத்துக்கு வரும்போது பக்க சொல்ல விதைக்க கத்துக்கோ அப்படின்னு முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆமென். many a times, பலமுறை நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், ஒரு ரஹபோத், ஒரு வழி, ஒரு ஊழியம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஸ்ட்ரீட், ஒரு பிளாசா, ஒரு ட்ரேடிங், ஏதோ ஒன்று கர்த்தர் தரார். ஆனால் அது வரும்போது இன்னைக்கு அதுதான் என்னுடைய முடிவு. நீங்க ரொம்ப கவனத்தோடு தைரியமாக கர்த்தர் தருகிற வாய்ப்புகளை பயன்படுத்தும் ஆற்றலோடு நீங்கள் எழுந்திர வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு ஓப்பன் ஃபீல்டு ரஹபோத் தரும்போது 2 விதத்தில் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். நம்பர் 1, how do you respond in an open space? கர்த்தர் வாசலை திறக்கும் போது, ரஹபோத் வரும்போது, உங்க பிளாசா வரும்போது, உங்க ஆக்சஸ் வரும்போது நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறீர்கள்? நீங்கள் ஈசாக்கா இருந்தால் நீங்க ரஹபோத்துக்கு வரும்போது ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? ஈசாக்கு பஞ்ச காலத்தில் ரஹபோத் வந்தபோது விதை விதைத்தான். விதை விதைக்கிறானா அது கடின வேலை. யூ கேன் ரெஸ்பாண்ட். அப்பா எவ்வளோ இப்படி நல்லா என்ன பார்க்கணும், பாடி லாங்குவேஜ் பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இசைக்கில் கஷ்டம், சித்தனால கஷ்டம், தெய்வமே என்னை கொண்டு வந்து நிம்மதியா சத்ரு போராட்டம் இல்லாம நிக்க வச்சிட்டீங்க அப்படின்னு நீ சோம்பேறித்தனத்தை கொண்டு ஒரு ரஹபோத்தை ரெஸ்பாண்ட் பண்ண கூடாது. புரிஞ்சவங்க நான் நினைக்கிறேன் கூட ஆழமா இருக்கீங்க. யூ ஷுட் நாட் ரெஸ்பாண்ட் டு ரஹபோத் வித் லேசினஸ். நல்ல ஒரு சமயம், விதைக்கிற நேரம், எல்லாம் சாதகமா இருக்கு. அந்த நேரம் சோம்பேறித்தனம் அல்லது எப்படி சொல்ல, சோம்பலை உங்கள் பிரதிபலிப்பாக காட்டக்கூடாது. சுறுசுறுப்பா இருக்கணும். ஒரு சொல்ல மாட்டீங்களா?
பக்கத்தில் வாசலை திறந்திருக்கார்ல, இது தூங்குற நேரம் அல்ல, இது உழைக்கும் நேரம். 26 முடிக்கிறேன். 26 நீதிமொழிகள் 13ஆம் வசனம். 26 chapter of the book of Proverbs and verse 13 எப்படி சொல்லுகிறது? நல்லா கவனிக்கணும். கவனிக்கிறவங்க மட்டும் ராமேன் சொல்லலாம். The lazy man says, சோம்பேறி சொல்லுகிறான், there is a lion on the road. தமிழாக்கத்தை நானே சொல்றேன், சொல்லுங்க, படிங்கம்மா. வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று. இல்ல, அது இங்கிலீஷ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. முதல்ல சொல்றான், லேசி மேன் சேஸ் there is a lion in the road. ரோட்ல என்ன இருக்கா? சிங்கம் இருக்கு. அதோட நேரத்தில் இங்கிலீஷ்ல பாருங்க, fierce lion in the street. முதல்ல lion என்றான், அதுக்கப்புறம் பயங்கரமான சிங்கம் என்றான். எங்கயா நீங்க இன்னைக்கு தெருவழியா, இந்த தெருவு என்ற வேர்டு அதே இடத்துல ரஹபோத். அந்த ஸ்ட்ரீட் என்றது ஹீப்ரூனுடைய ரூட் வேர்டு ரஹபோத். என் பக்கமா கொஞ்சம் நல்லா பாருங்க. நீங்க எல்லாரும் இன்னைக்கு தெருவழியா தானே வீட்டுக்கு இங்க சர்ச்சுக்கு வந்தீங்க. எத்தனை சிங்கத்தை பார்த்தீங்க? யாரும் என்ன சொல்றேன்னு கூட கவனிக்கல. இன்னொரு வாட்டி, எந்த தெருவழியா வந்தீங்க? காமராஜ் நகர், ஜேபிஎஸ் தெருவழியா தானே வந்தீங்களா? ஒருத்தராவது ஒரு சிங்கத்தை இந்த 40 வருஷம் பார்த்தீங்களா? அப்ப இவன் சொல்ற உண்மையா பொய்யா? சிங்கம் ரோட்ல இருப்பதில்லை, காட்டுல இருக்கும். அப்ப அவன் ஏன் சொல்றான்? தனக்கு ரஹபோத்துன்னா ஸ்ட்ரீட் ரஹபோத்து, இது உழைச்சு முன்னேற வேண்டிய நேரம். ஆனா தான் முன்னேறாமல் இருப்பதற்கு தன் சோம்பேறித்தனத்துக்கு காரணமாக அதுல எப்படி எக்ஸாஜரேட் பண்றான் பாருங்க. முதல்ல சொல்றான், ரோட்ல சிங்கம் இருக்கு. சிங்கம் மட்டுமல்ல, அது மிகப்பெரிய கொடூரமான சிங்கம். அட பாவி, ரோட்ல எந்த சிங்கமும் இல்லையே. ஒரு அழிய சொல்ல மாட்டீங்களா? லேசி மேன் மேக்ஸ் எக்ஸ்கியூசஸ். லேசி மேன் மேக்ஸ் எக்ஸ்கியூசஸ். தட் லைன் இஸ் ஆன் த ஸ்ட்ரீட். பிளாசாலையும் நான் சொல்ற வேர்டுக்கெல்லாம் நீங்க ஆமேன்னு சொல்லணும். பிளாசால, ஓப்பன் ஸ்பேஸ்ல, ஸ்ட்ரீட்டில், ஆமேன், ரஹபோத்தில் சிங்கங்கள் சுற்றி அலைவதில்லை. அப்ப சிங்கம் இருக்கு என்று ரஹபோத்தில் ஒருத்தன் சொல்றானா, அவன் உருப்பட மாட்டான்னு அர்த்தம். நான் உழைப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? பக்கத்து சொல்லுங்க, எனக்கு வயசு 30ங்க, உழைச்சிட்டு இருக்கேன். எனக்கு வயசு 55ங்க, இன்னும் உழைச்சிட்டு இருக்கேன். சீக்கிரம் எனக்கு பர்த்டே கொண்டாடுங்க, 65ங்க, அப்பயும் நான் உழைச்சிட்டு இருப்பேன். ஸோ ஒரு ஆமீன் சொல்லிட்டே வாங்களேன். 75 வரும், அப்பயும் உழைச்சிட்டு இருப்பேன். 90 வரும், அப்பயும் நான் உழைச்சிட்டு இருப்பேன். ஏன்னா சோம்பேறிகள் ரஹபோத்தில், இந்த ஸ்ட்ரீட் there is no lion, it's just excuses of a lazy man என்று நீதிமொழிகள் ஞானி சொல்லுகிறார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? லேசி மேன் மேக்ஸ் எக்ஸ்கியூசஸ். ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். கலாச்சாரத்துக்கு பின்னே உங்களை ஒளித்துக் கொள்ளாதிருங்கள். இன்னொன்று சொல்லட்டுங்களா? பழமொழிகளுக்கு பின்னே உங்களை மறைத்துக் கொள்ளாதிருங்கள். இருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? பூனை போயிடுச்சுங்க, அதனால திரும்ப வீட்டுக்கு போயிடுறேன். சோம்பேறி, வேலைக்கு போக பிடிக்கல, பழி யார் மேல போடுற? பழமொழிகளுக்கு பின்னே கூட உன் சோம்பேறித்தனத்தால் உன்னை மறைத்துக் கொள்ளாது. எழுந்து போராடு. வாழ்க்கை சவால்கள் நிறைஞ்சது. போராடியவர்கள் தான் ஜெயிப்பார்கள். நம்பர் 1, he is lazy. Don't respond in your open space, in your plaza, in your marketplace, in your Rehoboth with laziness. And number 2, he exaggerated the opposition. ஏதோ ஒரு எதிர்ப்பு இருக்கு தெருவில், சிங்கம் இருக்கு. சிங்கம்னு சொன்னா பரவாயில்ல, ஃபியர்ஸ் சிங்கமா, சிங்கமே இல்லை, ஆனா அதை பெருசாக்கி எக்ஸாஜரேட். இன்னைக்கு சொல்றேன், உங்க பிரச்சனையை அளவுக்கு மேல நீங்க பெருசாக்காதீங்க, மிகைப்படுத்தாதீங்க. உங்க பிரச்சனையை மிகைப்படுத்தாதீங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கஷ்டமா இருந்தது, ஆனா கஷ்டத்தோடு நீங்க வார்த்தையால கஷ்டத்தை பெருசாக்காதீங்க. சிலர் என் மேல பரிதாபப்படணும் என்பதற்காக உங்க கஷ்டத்தை பெரிதாக்காதீங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒருவேளை சிங்கம் அந்த தெருவா வெளியே வந்திருக்கலாம், ஆனா அது இன்னும் அவ்வளவு வீரமான சிங்கம் கிடையாது. அது ஏதோ ரோட்ல பிச்சை எடுக்கிறதுக்கு வந்திருக்கும்.
ஆனா அதை கூட ஒரு சாதகமா பயன்படுத்தி தான் உழைக்க கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்க. அந்த சிங்கம் அவனை கொல்லவே இல்லை. சிங்கம் உங்களை கொல்லாது. நீங்க தாராளமா போய் உங்க வேலையை செய்யணும். டோன்ட் மேக்னிஃபை யுவர் ப்ராப்ளம்ஸ் பியாண்ட் மெஷர். டோன்ட் எக்ஸாஜரேட் யுவர் ப்ராப்ளம்ஸ். நியாயாதிபதிகள் இருந்து ஒரு வசனத்தை, இந்த சிங்கத்தை ஒட்டி தெருவை ஒட்டி ரஹபோத் வருவதனால் அதை நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன். 14ஆம் அதிகாரம் 5-6 ஜட்ஜஸ் 14. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய சிம்சோன் அம்மா அப்பா கூட திம்னாத் போறான். போற வழியில ஸ்ட்ரீட்ல ரஹபோத், ஸ்ட்ரீட் வரும்போதெல்லாம் ரஹபோத்னு சொல்றேன், ஏன்னா ஹீப்ரு அப்படி சொல்லுது. வரும்போது ஒரு சிங்கம் வருது. இது கொடூரமான நிஜமான சிங்கம். அது சோம்பேறி சொன்ன கதை. இது நிஜமா ஒரு சிங்கம் வந்தது. சிங்கம் வந்த போது பைபிள் சொன்ன வார்த்தை பாருங்க. And the spirit of the Lord came mightily upon him. கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் வல்லமையா இருந்தது. He tore the lion apart. ஒரு ஆட்டை கிழிக்க, ஆடையே நம்மளால கிழிக்க முடியாது, ஆனா ஆட்டை கிழிக்கிற மாதிரி சிங்கத்தை கிழிச்சிட்டு, தோ அதான் எனக்கு ரொம்ப, he had nothing in his hand. தன் கையில் எந்த ஆயுதமும் இல்லை, ஆனால் கிழித்து போட்டான். But he did not tell his father or his mother what he had done. Number 1, எத்தனை பேர் நம்புறீங்க வாழ்க்கையில் சில சவால்கள் வரும்? கை கொஞ்சம் என் பக்கமான்றீங்களே. உங்களுக்கு விரோதமாக உங்க ரஹபோத்துல, உங்க ஸ்ட்ரீட்ல, நீங்க போற வழியில உங்களை எதிர்த்து ஒரு சிங்கம் வந்தா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கத்துக்கு எவ்வளவு பலன் இருக்கோ அதை விட பலனுள்ள ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசமா ஒரு ஆமீன் சொல்வீங்க? சிங்கம் வந்தது நிஜம்தானா? சிங்கம் வந்துச்சா? ஆனா அவன் எதிர்த்து போனானா? பைபிள் என்ன சொல்லுது? அவன் எதிர்த்து போன போது, அந்த சவாலை ஜெயிக்க போன போது, அந்த சிங்கத்தை விட பலமுள்ள ஆவியானவர். கை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுங்களேன். சில சவால்களை சந்திப்பதற்கு நீ கர்த்தரை நம்பி தைரியமா உங்க ரஹபோத், உங்க பிளாசா, உங்க ஸ்ட்ரீட், உங்க ஓபன் ஸ்பேஸ்ல கர்த்தருக்காக எழுந்து புறப்படும் போது உங்க போராட்டத்தை விட பெரிய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். When the enemy comes upon you, the spirit comes upon you. சில போராட்டங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு தெரியாதுங்க, உங்க மேல ஆவியானவர் நிழல் கொள்ளுகிறாருங்க. ஒரே சொல்ல மாட்டீங்களா? சத்ரு உங்களுக்கு என்ன நினைக்கிறானோ, என் ஆவியானவருடைய பலத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த போராட்டமும் இல்லை. எந்த அளவிற்கு சத்ருத்துவம் வருதோ அந்த அளவிற்கு ஆவியானவர் உனக்கு பலனை தருவார். சத்ருவாகிய சிங்கம் கர்ஜித்தா, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காக ஒரு கொடியேற்றுவார். பக்கம் சத்ரு வரானா, எனக்கு ஆவியானவர் வருவார். சொல்ல ஒருத்தர் இன்னொரு வாட்டி தட்டி சொல்லு, சத்ரு வருவானா, எனக்காக ஆவியானவர் வருவார். 2, அவன் போனானாம், அந்த சிங்கத்தை என்ன செய்தானாம்? 2, அதுவும் பைபிள் ஸ்பெசிஃபை சொல்லுகிறது, அவன் கையில் எந்த ஆயுதமும் இல்லை. ஆமேன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் நம்புறேன், நியூ லைஃப் சர்ச்சில் கொஞ்சம் பேரா இருந்தாலும் நிறைய சிங்கத்தை கிழிக்கிறவங்களும் உட்காந்துருக்கீங்க. கர்த்தர் உங்க ரஹபோத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு நீங்க போற தெருவில், உங்க ஸ்ட்ரீட்டில், உங்க ரஹபோத்தில் சிங்கத்தின் கர்ச்சனையை நீங்க கேட்கும்போது, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய கர்ச்சனையின் சத்தத்தை நீங்க கேட்கணும். சொன்ன ஆழம் எவ்வளவு பேர் புரிதோ தெரியல. வாழ்க்கையில் அப்படி நேரிடும் போது சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் உங்க காதல கேட்கும் போது, உங்க ஆவிக்குள்ள இருந்து இன்னொரு சத்தம், ஆவியானுடைய கர்ச்சனை உங்களுக்குள்ள கேட்கணும். நீங்க நம்ம எழுந்து சாதிப்போன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் பலசாலிகள், நீங்கள் சிங்கங்களை, சவால்களை கிழித்தெறியக்கூடியவர்கள். எல்லா எதிர்ப்புகளும் சீக்கிரம் உங்களை விட்டு கர்த்தர் தள்ளுவாருங்க. ஹல்லேலூயா. உங்களை ஓரம் தள்ளி, உங்களை ஷட் பண்ணி, உங்க இதயத்தை வேதனைப்படுத்தி உங்களை ஓரம் கட்டுறாங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் கிருபை தருவார். இந்த சிங்கத்தை நீங்க கிழிப்பீங்க. இந்த பிரச்சனையினோட நீங்க மெனியூவர் பண்ணுவீங்க. உங்க ஆக்டிவிட்டிஸ் நலமா இருக்கும். ஒவ்வொரு நடையும் நீங்க அழகா ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுவீங்க. நீங்க எல்லாத்தையும் நன்று செஞ்சு முடிச்சு
சவால்களை முடிப்பீங்க. எந்த ஆயுதமும் இல்லை, ஆனா கர்த்தருடைய ஆவியினாலே. இந்த வார்த்தை சொல்லும் போது ஆமீன் சொல்ல முடிச்சு. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரால. நீங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்தில், இந்த சீசன்ல, இந்த ரஹபோத்துல நீங்கள் பல சவால்களை கிழித்தறிந்து நீங்கள் போக வேண்டிய வழியாய் சென்று உங்கள் லட்சியக்கரை சேர்வீர்கள். முடிக்க ஆசைப்படுகிறேன். சோம்பேறி சொல்வான், தெருவில் என்ன இருக்கு, ரஹபோத்தில் என்ன இருக்கு. ஆனா சிம்சோன்கள் சொல்லுவார்கள், எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார், நான் எழுந்து போராடுவேன். வலது கை மட்டும் தலை மேல வைங்க, உங்களுக்கு ஜெபிக்கிறேன். சிம்சோன் தெருவில் சிங்கத்தை நேரிட்ட போது the spirit of the Lord came mightily upon him என்று பைபிள் நியாயாதிபதிகள் எழுதியது போல இந்த பிள்ளைகள் இன்னைக்கு புறப்படுகிறார்கள். ஒரு காலம் முடிந்திருக்கிறது, புதிய ஒரு காலத்துக்குள் வருகிறார்கள். பஞ்சங்களும் போராட்டங்களும் எதிர்ப்புகளையும் கண்டு காலங்கள் கடந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், ஒரு வெற்றியான இடத்துக்குள்ள நீங்க கொண்டு வர்றீங்க. யாரெல்லாம் தலை மேல கை வைத்திருக்கிறார்களோ, கர்த்தருடைய ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொருவர் மேலும் வல்லமையாய் வந்து இறங்குவீராக. ஒரு புது பலனை கர்த்தர் கொடுப்பீராக. விரோதமாய் எழுந்திருக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக. நீங்கள் எழுந்தருளி சோம்பல்களையும் சோம்பேறித்தனங்களையும் ஓரமாய் வைத்து எழுந்து கர்த்தருக்காக யுத்தம் பண்ணுகிற மகத்துவங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். கொஞ்சம் தூரத்தில் உங்க ரஹபோத் வழியாக வந்த பல சிங்கங்கள் செத்து ஓரங்களில் கடக்க உங்கள் மலை உச்சியின் மகத்துவங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலட்டு போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், முதல்களில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். கர்த்தர் என்னை கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். The Lord is my strength. உன் கால்களை மான் கால்களாய் மாற்றுவார். உயர்ந்த ஸ்தலங்களை மிதித்து ஏறும் ஆற்றலை கர்த்தர் உனக்கு தருவார். 3 முறை இப்ப நான் ரஹபோத் சொல்லும்போது தலை மேல கை தட்டி ஆமென் சொல்லுங்க. உங்க ரஹபோத் வந்தாயிற்று. ரஹபோத் has come. This is your Rehoboth. Shout hallelujah. Amen, amen. பக்கத்துல சொல்லுங்க, எல்லாத்தையும் ஜெயிப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Shall we stand in the presence of God? எழுந்து நிப்போம் அவருடைய சமூகத்தில். Thank you, that's all I got for you. Amen. Jesus is Lord. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், ஆஹா, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கள் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும் நீர் வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பமில்லாத தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, கரங்களை தட்டி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, எதிரிகளின் சுட்சிகள், சத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. சொல்லுங்க சொல்லுங்க. சத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க இன்று கர்த்தர் உனக்கு பலன் தருகிறார். உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள் உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. கரங்களை தட்டி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. உங்க ரஹபோத் வந்தாச்சு. your street is open, open space. ஆனா சில சிங்கங்கள் வரும். நீ பயப்படக்கூடாது, நீ சோம்பேறியா இருக்க கூடாது, நீ ஒதுங்கி ஓரங்கட்ட கூடாது, நீ பயப்படக்கூடாது. சிங்கம் வரும்போது சிங்கத்தின் கர்ச்சனை விட உனக்குள் இருக்கிற ஆவியானவர் பலத்த கர்ச்சனையோடு அவர் எழுந்திருப்பார். சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவி வந்தது. அவன் தெருவழியாய் ரஹபோத்தில் வந்த சிங்கத்தை இரண்டாக கிழித்து முன்னேறி செல்லும் பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். நீங்க எழும்பணும், பிரகாசிக்கணும், நீங்க முடிக்கணும். உங்க ரஹபோத் வந்தாயிற்று. கொரோனா காலங்கள் முடிகிறது. அடுத்த வருஷம் இந்த நாள் பலத்த கொண்டாட்டங்கள், மகத்துவங்கள், செல்வ நிறைவுகள், சாதிக்க முடியாமல் போனவைகள், மூடப்பட்ட கிணறுகள், எசேக்கு சித்னாவை தாண்டி ரஹபோத்தில் உங்கள் சத்துருக்கள் சாட்சி சொல்லுவார்கள், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தை நிறைவேறட்டும். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி. வீடுகளுக்கு போறாங்க. கர்த்தருடைய இடைப்படுதல், the ministry of the Holy Spirit இதயங்களோடு இருக்கட்டும். மீண்டும் நாங்கள் காலை சந்திக்கிறோம். 1ஆம் தேதி அதிகாலை சந்திக்கிறோம். இந்த கூட்டங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பரிமாணத்தை காட்டக்கூடியதாய் வித்தியாசமான பலத்தால் எங்களை இடைக்கட்டும், தாங்கிக் கொள்ளும். வந்த அனைவரையும் உங்க நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you all. See you tomorrow morning. Thank you. என் முடிவுக்கு விடிவு நீரே, வாழ்வுக்கு உதயம் நீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. என்னையா என்னையா தெரிந்து கொண்டீ, என்னையா அழைத்து விட்டீர். என்னையா என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா என்னையா அழைத்து விட்டீர். தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே.
தகுதியில்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே.